சரி, குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு கிளாஸ் 12ல ரே ஆப்டிக்ஸ்ல இருந்து லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா பார்க்கலாம். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணிருப்போம், இப்படி ஒரு லென்ஸ் எடுத்துட்டோம்னா இது கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு தெரியும். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அப்படின்னா என்ன செய்யறோம், நம்ம இந்த இடத்துல இருந்து ஆப்ஜெக்ட்ல இருந்து ரெண்டு லைட் ரேஸ் எடுப்போம். ஒன்னு வந்து parallel to the principal axis, இன்னொன்னு இந்த through this optic center. இப்படி போகும்போது இங்க என்ன நடக்கும்னா, நமக்கு இந்த இடத்துல F இங்க 2F அல்லது F1 2F1, இங்க வந்து F2 2F2 ஞாபகம் வச்சிட்டோம்னா, parallel light rays எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம F2ல இதோட F, அப்போ இது நீங்க மிரர் கான்செப்ட்ல படிச்ச ஞாபகம் இருந்துச்சுன்னா, இது வந்து F, இது Cன்னு சொல்லுவோம். பியாண்ட் சில ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா பிட்வீன் C அண்ட் Fல இமேஜ் கிடைக்கும். இப்போ பிட்வீன் C அண்ட் Fனா என்ன அர்த்தம், இந்த இடத்துல அப்போ ஆக்சுவலி இங்க நடுவில் தான் வரணும், இங்க நான் வளைச்சிட்டேன். ஸோ பிட்வீன் C அண்ட் Fல கிடைக்கும், அதாவது F2க்கும் 2F2க்கும் நடுவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம இங்க என்ன எடுத்துப்போம்னா, சென்டர்ல வந்தோடனே லைட் ரேஸ் என்ன பண்ணுவோம், இங்க பார்த்து அப்படி திரும்புது அப்படின்னு மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஆனா உண்மையிலே இங்க என்ன நடக்குது, இந்த லென்ஸுக்குள்ள என்ன நடக்குது, ஏன்னா இது ஒரு டென்சிட்டி, அதாவது ஆப்டிகல் டென்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய மீடியம். அப்போ வெளியில வந்து ஏர் அப்படிங்கறதுனால என்னன்னு வச்சுக்கிட்டு அப்படின்னா, உள்ள இருக்கிறது N2 another மீடியம். அப்போ ஒரு மீடியத்தின் மீடியத்தை என்டர் ஆகும்போது லைட் ரேஸ் என்ன பண்ணும், bend towards normal அல்லது away from the normal. அப்போ rarer to denser போச்சுன்னா bend towards normal and denser to rarerனா away from the normal அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ உண்மையிலே இங்க என்ன நடக்குது அப்படின்னா, we have two places. இந்த இடத்துல இந்த லைட் ரேஸ் என்ட்ரானோட என்ன பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா அக்கார்டிங் டு லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இங்க என்ன நடக்கும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகும். எப்படி, இந்த கர்வேச்சருடைய சென்டர் இது, சாரி இது அப்படின்னா, இங்கிருந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு டாட்டர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் நார்மல். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணிருக்கும், கண்டிப்பா பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இந்த லைட் ரேஸ் வந்து பெண்ட் ஆகி இப்படி போயிருக்கும். உண்மையிலேயே அங்க அப்படிதான் நடந்திருக்கு உள்ள. ஆனா இந்த லைட் ரேஸ் பாத்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் வந்தோடனே இது ஃபுல்லா கிளாஸா இருந்துச்சுன்னா அங்க போய் ரீச் ஆயிருக்கும். பட் இது கிளாஸா இல்ல, என்னாச்சு, இங்கேயே நம்ம கட் பண்ணி என்ன பண்றோம், இந்த பக்கம் கர்வேச்சர் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் கர்வேச்சர் பண்ணியாச்சு. அப்ப இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு எகெயின் இப்போ டென்சர் மீடியத்துல வேற மீடியத்துக்கு வரும். அப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். இந்த இடத்துல என்ன நார்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இங்கிருந்து வரையும். அப்ப இங்கிருந்து வரைஞ்சா என்ன இருக்கும், எப்படி இருக்கு. அப்போ இதை உபயோக பண்ணி பார்க்கும்போது அவே ஃப்ரம் த நார்மல், அப்போ ஒரிஜினலா இப்படிதான் போக வேண்டிய லைட் ரேஸ், ஆனா என்ன போகல, இப்படி போகாம என்ன பண்ணுது, இதுக்கு அவே ஃப்ரம். அப்ப அதனால என்ன நினைச்சு, இந்த லைட் ரேஸ் கீழாப்புல இறங்கிடுச்சு, இந்த பக்கம் இறங்கிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு ரீஃப்ராக்ஷன் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் இதுலயும் மொத்தம் ரெண்டு கர்வ்டு சர்ஃபேஸ்லயும் உங்களுக்கு ரீஃப்ராக்ஷன் நடக்குது. அதனால லைட் ரேஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு இங்க ஆரம்பிக்கிறது இங்க வந்து விடும். அப்போ இது
தனித்தனியா பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? இந்த கர்வ்டு சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் மட்டும் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும், இந்த சர்ஃபேஸ் மட்டும் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல என்னன்னா ரீஃப்ராக்ஷன் அட் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல நீங்க ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்றோம், ஞாபகம் நினைக்கிறோம். இதுல என்னன்னு சொல்லியிருப்போம், இது எம். ஸோ இதுக்கு சி இங்க இருக்கு சென்டர். அப்ப லைட் ரேஸ் இங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுது, இதுவும் லைட் ரேஸ் தான், அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியா லைட் ரேஸ் போகுது. அப்புறம் இந்த லைட் ரேஸ் என்ன பெண்ட் ஆகுது பை யூசிங் த லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அப்போ இங்க போய் விழுது, இங்க ஐ இமேஜ் விழக்கூடிய இடம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்னு சொல்லியிருப்போம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த டிஸ்டன்ஸ் பின்னு சொல்லியிருப்போம், அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ். இது வந்து யூ, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இதெல்லாம் நம்ம வச்சு என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா ஒண்ணு போட்டிருப்போம். என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, இது N1 இது N2 N1 by OM plus N2 by MI, which is equal to N2 minus N1 by இந்த MC. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டெரிவ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலால இருந்து தான் நமக்கு லென்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எப்படி டெரிவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராம என்னுடைய பர்பஸ்க்காக என்ன செய்யறேன்னா, சில மாற்றங்களை நான் ஏற்படுத்திக்கிறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த எம் வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். இது ஏன் அப்படி வச்சுக்கிறோம்னா, என்சிஆர்டில என்ன இருக்கு அதே மாதிரி வச்சு நாளைக்கு நீங்க திரும்பி பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து நான் C1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி லென்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த லென்ஸ் இந்த கர்வேச்சருக்கு இந்த பக்கம் சென்டர் இருக்கும், இந்த கர்வேச்சருக்கு இந்த பக்கம் சென்டர் இருக்கும். அப்போ இதை வந்து நான் C1 வச்சுன்னா இது C2ன்னு சொல்லி சொல்லணும். அப்போ இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் R1 அப்படின்னா, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போறோம், R2ன்னு சொல்லி சொல்ல போறோம். ஸோ அதெல்லாமே இங்க யூஸ் பண்றோம். ஸோ அதனால நான் ஏற்கனவே இந்த டயக்ராமுக்குரிய ஃபார்முலாவில் இருந்து திரும்பவும் இந்த ஃபார்முலா என்ன பண்ண போறேன், இன்னொரு மாற்றம் பண்ண போறேன். அதுக்காக வேண்டிய செய்யறேன், இங்க நேம் மட்டும் மாத்திக்கிறேன். இங்க B, இங்க C1 அண்ட் இது I1 வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய இமேஜ் ஃபர்ஸ்ட் இமேஜ் கிடைக்குது. ஆனா இந்த இமேஜ் எனக்கு ஃபைனல் இமேஜ் கிடையாது. இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் நான் என்ன, இந்த இது ஃபுல்லா கிளாஸ் இல்லைங்களா, ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், இது ஃபுல்லா கிளாஸ். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ லைட் ரேஸ் இங்க வராது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும், லைட்டுடைய பொசிஷன் மாறிச்சு. அதான் நம்ம முன்னாடி ஒரு டயக்ராம்ல பார்த்தோம். நேரா இங்கிட்டு போக வேண்டியது என்ன பண்ணுச்சு, முன்னாடியே இறங்கிச்சு. அதுக்காக அது அடுத்த சர்ஃபேஸ்ல அது டென்சர் டு ரேரருக்கு வந்துருது. ஏன்னா இது கட் பண்ணிட்டோம் அப்படின்னு, எனக்கு இந்த கிளாஸ் கட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், உங்களுக்கு லென்ஸ் இவ்வளவுதான் இருக்கும். ஃபுல்லா கண்ணாடி இருந்தது, கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரெண்டு பக்கம் வளைவாயிருது. இப்போ லென்ஸ் என்ன ஆயிடுது, உங்களுக்கு ஒரே மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்னா, இந்த நேம்லாம் மாத்தியாச்சு, மற்றதுல எதுவும் மாறல. ஸோ அதனால நான் அப்படியே எழுதிக்கிறேன், N1 OM பதிலா OBன்னு போட்டுக்கிறேன். அண்ட் N2 MIனா என்னது, MIனா ஏற்கனவே இங்க M இருந்துச்சு, இங்க I, இப்போ அது BI1 அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். அண்ட் which is equal to N2 minus N1 by இங்க MC இருந்துச்சு, இது வந்து என்ன பண்றாங்கன்னா BC1, அதாவது ரேடியஸ் தான், வேற ஒன்றும் இல்லை, BC1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இது இந்த கர்வேச்சர், அதாவது இந்த லென்ஸோடைய இந்த கர்வேச்சர் மட்டும் வச்சு பேசும்போது நமக்கு இந்த கிடைக்குது. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த கர்வேச்சருக்கு எடுக்க போறோம். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க,
இப்படி பண்ணிட்டு இந்த பக்கம் ஃபுல்லா கிளாஸ் இருக்கிற மாதிரி. அப்போ நான் என்ன செய்யறேன்னா கர்வேச்சர் இப்படி போட்டுறேன். கர்வேச்சர் போட்டுட்டேன். இப்போ இது வந்து பி தான், இது மாறல. இது C2, BC2. அப்ப இந்த இது வந்து ரேடியஸ் வந்து R2. இங்க வந்து இது R1. சரி, அதே போல நமக்கு இங்க இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இந்த எல்லாம் எடுத்தோம். சரி, அப்புறம் இப்போ லைட் ரேஸ் வந்து இங்க இங்க வந்துருச்சு. இப்போ இந்த எட்ஜில் இருக்கு, அதுதான் இது. இப்போ லைட் ரேஸ் வந்து இங்க இருந்து இது வருது இல்லைங்களா? அப்போ இங்க இருந்து இங்க வருது, ஸ்ட்ரெயிட்டா வரும். இந்த போர்ஷன் இது ஃபுல்லா கிளாஸ் எல்லாம் எப்படின்னு இமேஜின் பண்ணிருக்கோம். இந்த போர்ஷனுக்கு அப்புறம் இப்போ கிளாஸ் வந்து என்ன பண்றோம், நம்ம ஏருக்கு மாத்திட்டோம். அப்போ இது N2 இருக்கிற இடத்துல N1 வந்துருச்சு, N1 இருக்கிற இடத்துல N2 வந்துருச்சு. அதாவது ஏர் கிளாஸ் இடத்துல ஏர் வந்துருச்சு, ஏர் இடத்துல கிளாஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஆல்ரெடி இந்த இமேஜ் விழுந்துச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட இமேஜ் விழுந்துச்சு இல்லைங்களா? அந்த லைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சுப்போம். ஸோ இது I1. ஆக்சுவலி லைட் இப்போ போகல. இது கிளாஸா இருந்தா இங்க போய் விடும். இது கிளாஸ் கிடையாது, இது கட் பண்ணியாச்சு. அதனால இங்க போக வேண்டிய லைட் ரேஸ் என்ன பண்ணுது, கட் ஆகி முன்னாடி விழுது. ஏன் அப்படின்னா இது என்னது, டென்சர் மீடியம் டு ரேர் மீடியம். அப்போ பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல் என்ன பண்ணும், வளை இன்னும் முன்னாடி வளரும். அப்ப இந்த லைட் ரேஸ் என்ன பண்ணும்னா வளைஞ்சி இங்க விழும். இப்போ இதுதான் ஃபைனல் இமேஜ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சிருந்தேன் இல்லையா? இப்போ நான் இந்த டின்னு வச்சுக்கிறேன். இது வந்து இப்போ நான் அந்த ஈக்குவேஷன் திரும்ப நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா N1 அப்படிங்கிறது இங்க என்ன அப்படியே வச்சுக்க போறது இல்லை. N1 இந்த இடத்துல N2 வந்துருச்சு. அப்ப N2 OBங்கிறது பாத்தீங்கன்னா இங்கிருந்து இங்கிறது, அதாவது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் OBங்கிறது. அப்போ இங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்டினோட இமேஜ் வச்சு பாத்தீங்களா, அதுதான் ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு உங்களுக்கு ஆப்ஜெக்டா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? முதல் சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய இமேஜ், கிடைக்கக்கூடிய இமேஜ் ரெண்டாவது சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்டா எடுத்துக்க போறோம். அப்ப DI1 தான் நமக்கு இங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அப்போ OBங்கிற இடத்துல DI1 யூஸ் பண்ணும். அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா N2 இருக்கிற இடத்துல N1 வந்துருது. BI1 அப்படிங்கிறது என்னன்னா இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளது. ஓகே, அதாவது இந்த கேஸ்ல நமக்கு இமேஜா இருக்கு. அப்ப இந்த கேஸ்க்கு இமேஜா இருக்கிறது என்ன, DI. புரியுதுங்களா? இந்த கேஸ்ல ஆப்ஜெக்டா இருந்தது OB, அதனால OB போட்டிருக்கோம். இங்க ஆப்ஜெக்டா இருக்கிறது DI1, அதனால என்ன பண்றோம், OB இருக்கிறது DI1. இந்த கேஸ்ல இமேஜ் இருக்குது DI1, அப்போ சாரி DI1. அப்ப இந்த கேஸ்ல DI தான் இமேஜ், அதனால என்ன சொல்றேன் நான், DI1 இருக்கிற இடத்துல DI போட்டாச்சு. மற்றபடி N1 இருக்கிற இடத்துல N2, N2 இருக்கிற இடத்துல N1 போட்டாச்சு. அப்போ ஆப்போசிட்ல அதே மாதிரி N1 மைனஸ் N2 பை இப்போ BC1 என்ன, நமக்கு இங்கிருந்து இந்த கர்வேச்சருடைய ரேடியஸ். அப்போ இதனுடைய ரேடியஸ் பாத்தீங்கன்னா DC2. ஆனா இதுல என்ன ஒரு கரெக்ஷன் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த OB வந்து இந்த சைடுல இருக்கு. ஸோ அதே OB போட்டாச்சு. பட் இந்த இடத்துல OBக்கு பதிலாக என்ன பண்றோம், DI1 ரைட் சைடு, இந்த சென்டருக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அப்ப அதனால என்ன செய்யறோம்னா OB இருக்கிற இடத்துல இங்க நமக்கு DI1 போட்டிருக்கோம். பட் ஆனா சைன் என்ன பண்றோம், அதுக்கு ஆப்போசிட்.
இதுக்கு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இங்க ஓபி இந்த சைடுல இருந்துச்சு, இந்த பக்கம் டிஐ1 இந்த சைடுல இருக்கு. அதனால என்ன பண்றோம், அதுக்கு மைனஸ் யூஸ் பண்றோம். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னுடைய இமேஜ் பிஐ1 ரைட் சைடுல இருக்கு. ஸோ இங்கேயும் இமேஜ் அதே ரைட் சைடுல இருக்கு, அதனால இதுக்கு சைன் மாத்தல. அண்ட் பிசி1 அதாவது ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாசிட்டிவ்ல இந்த பக்கம் இருக்குது, பட் இங்க பிசி2 எப்படி இருக்கு உங்களுக்கு, நெகட்டிவ்ல இருக்கு இந்த சைடுல. அப்போ அதுக்கு ஆப்போசிட் இருக்கனால சைன் பண்ணுறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுத போறோம் அப்படின்னா, இது இடத்த மாத்தீங்க, n1 by di1 di minus n2 by di1 which is equal to இந்த மைனஸ் மேல போகும்போது திரும்பவும் n2 minus n1 by dc2. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது ஆல்ரெடி நமக்கு ஃபைனலா டெரைவ் பண்ண ஈக்குவேஷன். அதுல இருந்து என்ன பண்றோம், நம்ம இது கொண்டாந்தோம் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு, ரெண்டாவது சர்ஃபேஸ்க்கு இது டெரைவ் பண்ணிடும். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணும்போது ஒரு சின்ன மாற்றம் என்ன செய்யணும்னா, இப்போ இந்த லென்ஸ் வந்து ஆக்சுவலி கான்கேவ் லென்ஸ், ரெண்டு பக்கமே இருக்கக்கூடிய வளைவா இருக்கும். ஒரு நிமிஷம் லென்ஸ் காமிச்சிடுறேன். பாருங்க, நான் கையில வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த லென்ஸ் பாருங்க, ஆக்சுவலி தின் லென்ஸ் தான், ரொம்ப மொத்தம்லாம் கிடையாது. அப்போ இந்த லென்ஸ் நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா, இந்த லென்ஸ்ல இருந்து இந்த அதாவது இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த பிஐ1 இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த லென்ஸோடைய இந்த கர்வேச்சு இந்த சைட்ல இருந்து பிஐ1 இந்த பக்கம் இருக்கா, இந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் பிஐ1 இருக்கா, அந்த பிஐ1 உள்ள டிஸ்டன்ஸும் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து பாருங்க, கீழே சர்ஃபேஸ் டி இருக்கு இல்லைங்களா, இப்போ டில இருந்து அதே ஐ1 இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்து பிஎன் உள்ள டிஸ்டன்ஸும் இந்த பக்கத்துல இருந்து டிஏ உள்ள டிஸ்டன்ஸும் ஏதாவது மாற்றம் இருக்கு போதா, தின் லென்ஸ் பி இந்த பக்கம் இருக்குது, லென்ஸோட இந்த பக்கம் பி இருக்கு, இந்த பக்கம் டி இருக்கு. அப்ப பில இருந்தும் சரி டில இருந்தும் சரி இந்த ஐ1 வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால இந்த ஈக்குவேஷன் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பிஐ1ம் டிஐ1ம் ஈக்குவல் அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன செய்யறேன்னா, இதை வந்து நான் டிஐ1 பிஐ1 மாத்திடுறேன். இந்த பாருங்க, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா என்ன நடக்கும், n1 by OB n1 by DI n1 by n1 by OB plus n1 by DI. மற்றபடி n2 by BI ஒன்றும் n1 n2 by BI ஒன்றும் இதுல இருந்து பிளஸ்ல இருக்கு மைனஸ் இருக்கு, ரெண்டு என்ன பண்ணலாம், கட் பண்ணிடலாமா. அப்ப அந்த பக்கம் என்ன இருக்கு உங்களுக்கு, n2 minus n1 by BC1 plus n2 minus n1 by BC2. அப்போ இதுல என்ன பாத்தீங்கன்னா, n2 minus n1 வந்து நமக்கு காமனா இருக்கு. வெளியே எடுத்துட்டு என்ன இருக்கும், 1 by BC1 plus 1 by DC2. இதுதான் நமக்கு n1 by OB
plus n1 by di. இப்படி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சு. சரிங்களா? n1 by OB, n1 by di1. சாரி, di. இது நமக்கு கிடைச்சு. ஸோ இதில் நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த OB இருக்கு இல்லைங்களா, ஆப்ஜெக்ட். ஒருவேளை இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இந்த சர்ஃபேஸ்ல லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, OB வந்து இங்க இருந்துச்சு, இது O இது பின்னு போட்டுருக்கோம். ஒருவேளை இது வந்து இங்க இருக்க ஆப்ஜெக்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி. OB இன்ஃபினிட்டியா இருந்தால் என்ன நடக்கும்? OB வந்து இன்ஃபினிட்டி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஈக்குவேஷன் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, OB இன்ஃபினிட்டினா n1 by infinity plus n1 by di, which is equal to n2 minus n1 into 1 by bc1 plus 1 by bc. இப்போ anything by infinity என்ன நடக்கும்? anything by 0 னா infinity, not defined இல்லையா? அப்போ anything by infinity 0, அப்போ அந்த டேர்ம் போயிடுச்சுன்னா n1 by di is equal to n2 minus n1 into 1 by bc1 plus 1 by bc. இதுல ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியா இருக்கும் போது இமேஜ் எங்க விடும்? அட் ஃபோக்கஸ் விட்டீங்களா? ஆப்ஜெக்ட் லென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி என்ன நடக்கும்? லைட் ரேஸ் will be parallel to each other. அப்ப என்ன பண்ணும்? அது நேரா ஒரு பாயிண்ட்ல விடும். அந்த பாயிண்ட் ஃபோக்கஸ், இந்த டிஸ்டன்ஸ் பேரு ஃபோக்கல் லென்த். கரெக்ட்டுங்களா இல்லையா? அப்போ இதுக்கு பேர் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட் சொல்லுவாங்க. நீங்க லேப்ல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லென்ஸ் எடுத்துக்கிட்டு, இப்போ அங்க இருக்கிற வெளியில போய் விண்டோ ஓபன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்கிரீன்ல வந்து என்னோட இமேஜ் வந்து கேட்ச் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இதை நீங்க ஸ்கிரீனா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த லென்ஸ் அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில இருக்கிற தூரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட், அதாவது கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டியில இருக்கும், பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர். இந்த இமேஜ் என்னன்னா உங்களுக்கு இதுல விடும் போது அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா ஃபோக்கஸ் தான் விடும். அந்த அந்த டிஸ்டன்ஸ், அந்த லென்ஸ்ல இருந்து அந்த ஃபோக்கஸ் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபோக்கல் லென்த்னு சொல்றோம். அப்ப நான் DI என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கேஸ்ல F ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அப்ப DI F ன்னு மாறிச்சா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எது? இந்த ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் இது வந்து நான் 3 வச்சுக்கிறேன், இது 4 வச்சுக்கிறேன். n2 minus n1 into 1 by bc1 plus 1 by bc2. இங்கே அதே மாதிரி n2 minus n1 into 1 by bc1 plus 1 by bc2. ரைட் சைடுல ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா n1 by OB plus n1 by bi, which is equal to n1 by. புரியுதுங்களா? இந்த தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத நம்ம பண்றோம். நான் எடுத்துக்கிட்டு ரெண்டு ஈக்குவலா இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது கிடைக்கும். இந்த ஓபிங்கிறது என்ன? நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் தான் இருக்கு. அதனால என்ன செய்யறோம்? நம்ம முதல்ல என்னோட எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா 1 by ஓபின்னு இருக்கும் பிளஸ் 1 by DI is 1 by F. இப்போ ஓபிங்கிறது இந்த சைட்ல தான் இருக்குது. அப்போ மைனஸ் 1 by minus U. DIங்கிறது ரைட் சைடுல இருக்கு, 1 by V. அப்போ 1 by F. இப்போ மாத்தி எழுதுனா 1 by V minus 1 by U, which is equal to 1 by F. This is called lens formula.
this is called lens formula. சரிங்களா? அப்போ லென்ஸ் ஃபார்முலா வந்து நமக்கு this is called lens formula. சரிங்களா? இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வேணும். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா நான் அதுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இந்த ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து ஒரு சின்ன மாற்றம் என்ன செய்ய போறோம்னா இந்த n1 தூக்கிறது ஆப்போசிட் அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ n1 ஆப்போசிட் கூட என்ன கிடைக்கும் 1/f which is equal to n2 minus n1/n1 வரும். இங்க 1/bc1 plus 1/bc2 அப்படின்னு சொல்லி இதுல என்ன மாற்றமும் பண்ணுங்க. அப்போ இந்த இதுக்கு இத டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு n2/n1 அப்போ 1/f is equal to n2/n1 minus n1/n1 இங்க 1/bc1 plus 1/bc2 சரிங்களா? அப்போ n2/n1 அப்படிங்கிறது நமக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இப்ப n21 எழுதலாம். இது -1 which is equal to 1/bc1 அப்படிங்கிறது நமக்கு அந்த கர்வேச்சர்ல பார்த்தோம். b ல இருந்து c1 என்ன இருக்கு இந்த சைடுல இருக்கு. அப்போ r1 1/r1 and plus 1/dc2 dc2 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்துச்சு அந்த இமேஜ் ஞாபகம் இந்த பக்கம். அப்போ -r2 வரும். அப்போ அது நம்ம மாத்தி எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா n21 minus 1 into 1/r1 minus 1/r2 இது 1/r. இந்த ஈக்குவேஷன் தான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு லென்ஸ் வேணும் அப்படின்னா அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கர்வேச்சர் நீங்க உருவாக்குறத பொறுத்து ஃபோக்கல் லென்த். அப்போ கர்வேச்சர் உங்களுக்கு தேவையான கர்வேச்சர் நீங்க மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சு சரிங்களா? இது வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தட் மெட்டீரியல். என்ன லென்ஸ் என்ன கிளாஸ் எடுத்துக்கீங்க இந்த கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் ரெஸ்பெக்ட் டு த ஏர் n21 அதுதான். ஏன்னா நம்ம ஒரு சைடு ஏர் எடுத்துட்டு இன்னொரு சைடு கிளாஸ் தான். அதனால n21 அப்படிங்கிறது ரெண்டாவது மீடியத்தோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியம் இந்த ஏர் தான். இப்போ அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா we can find the focal length of that lens. அப்போ அந்த கர்வேச்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுதான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இப்போ நமக்கு லென்ஸ் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ரெண்டுமே கிடைச்சிருச்சு. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா சரிங்களா? அப்போ ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லென்ஸோடைய ஒரு சைட்ல லைட் ரேஸ் என்டர் ஆகி ஒரு சைடு லைட் ரேஸ் என்டர் ஆகி இன்னொரு பக்கம் வரத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு இடத்துல ரீஃப்ராக்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஏர்ல இருந்து கிளாஸ்க்குள்ள போகுது, அப்புறம் கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணுது ஏர்ல இருக்கு. அப்ப ரெண்டத்தையும் தனித்தனி நம்ம என்ன பண்ணணும் அந்த கர்வேச்சர் டயக்ராம் போட்டு பார்த்து அதுல ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணணும் ஒரு சைடுக்கு வந்து ரேடியஸ் r1 இன்னொரு சைடு வந்து ரேடியஸ் r2 இந்த மாதிரிலாம் எடுத்து நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியா என்ன பண்ணணும் இந்த மேல எடுக்கணும் இல்லைங்களா இந்த ரிலேஷன். அதாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதுல இருந்து கிடைச்ச இந்த ஃபைனல் ஃபார்முலால இருந்து அதை டெரிவ் பண்ணும். அப்ப இதை வச்சு என்ன பண்றோம் நம்ம ரெண்டு சர்ஃபேஸ்க்கு மாத்திக்கிட்டோம். அப்ப எது இதுல இடம் மாறுதோ அதுக்கு பதில் என்ன செய்யணும் நம்ம பிளஸ் மைனஸ் இந்த டேட்டா வந்து மாத்திக்கும் போது ஒரே ஒரு இடத்துல என்ன செஞ்சோம் இந்த தின் லென்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் கிடைக்கக்கூடிய இமேஜ் டிஸ்டன்ஸ் ரெண்டாவது கேஸ்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த சைட்ல இருந்து எடுப்போம் இமேஜ் டிஸ்டன்ஸ் அது bi1 எடுத்தோம். ரெண்டாவது கேஸ்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸா எடுக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் ரெண்டாவது கேஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அது d
இங்க இருந்த di1 ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கும் ஈக்குவல், பிக்கும் டிக்குள்ள திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் அப்படிங்கிறனால நம்ம அது செய்யும் போது நமக்கு கேன்சல் ஆச்சு ஒரு டேர்ம். அதெல்லாம் நமக்கு n1 இந்த மாதிரி வச்சு நிறைய ஃபார்முலாஸ் கிடைச்சிச்சு. அதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடைச்சிச்சுன்னா இந்த லென்ஸ் ஃபார்முலாவும் இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவும் கிடைச்சிச்சு. சரிங்களா? நீங்க டவுட் அப்படின்னு என்ன பண்ணுங்க, திரும்பவும் அதை வந்து ஸ்டாப் பண்ணி அதை நீங்க பார்த்துருங்க. அதே மேல புரியல அப்படின்னு சொல்லுங்க, நான் ஒவ்வொரு ஃபார்முலா தனியாக கூட மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? தேங்க்யூ.